ஒரு தடவை ஏசுநாதரை மட்டும்தான் ஏன் கடவுளாக கும்பிடுறீங்க அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், யார் வேணாலும் வரலாங்கிற ஒத்த கடவுள் ஏசுநாதர். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதருணவேதம், மகாபாரதம், ஷாமிளா கிரந்தம், பகவத்கீதை, சிவபுராணம், கந்த சிருஷ்டி, சைவ சித்தாந்தம், சிவஞான போதம், தாண்டிய மகாபிராமணம், 4000 திவ்யபிரபந்தம், பிரம்மசூத்திரம் எல்லாத்தையும் மனப்பாடமா படிச்சு முடிச்சாலும் அவ்வாள் தான், அதாவது பிராமணால் தான் அரசாங்க கோயில்ல பூசாரியா மாற முடியும், அர்ச்சகராக இருக்க முடியும். மற்றவாள்லாம் வெளியே தான் நிற்கும். ஆனா என்கிட்ட ஒரு ஆள் கேட்டாரு, சாமி உண்மையான கடவுளை கண்டுபிடிக்கிறது எப்படி சாமி, குழப்பமா இருக்குது. நான் சொன்னேன், தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதரா, எந்த ஜாதி மனிதராயின், எந்த மதத்து மனிதராயின் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே, ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வம் தான் தெய்வம். அல்லேலூயா. தம்மை நம்பி வருபவர்கள் ஆணானாலும் பொன்னானாலும் ஏற்றுக்கொள்பவர் உண்மை சாமியே, ஏற்றுக்கொள்வது உண்மை சாமியே சுநாதர். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் ஏசு நீர் மாத்திரமே. once again, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் ஏசு நீர் மாத்திரமே. கரங்களை தட்டி ஆமென், glory, hallelujah. நல்ல கவனமா கவனிங்க. யாரு வேணாலும் என்ன தீண்டத்தகாதவன் சொல்லலாம், யாரு வேணாலும் என்ன இழிவுபடுத்தலாம். என் சாமியை கும்பிடக்கூடியவனே, என் சகோதரன் என்று அறியப்படக்கூடியவனே என்னை இழிவுபடுத்தலாம் அப்படின்னா எனக்கு இங்க பெரிய டவுட் வருது. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் ஏசு நீர் மாத்திரம். அதை உணர்ந்து சொல்லுங்களேன். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் ஏசு நீங்க மாத்திரமே. கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஏசு நீங்க மாத்திரமே. ஏசையா நீர் மாத்திரமே. அல்லேலூயா. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, சாமி உண்மையான கடவுள் யாரு? அப்ப நான் சொன்னேன், நீ தூக்கி சுமக்கிறது கடவுள் கிடையாது, உன்னே தூக்கி சுமக்கிறவன் தான் கடவுள். அல்லேலூயா. உன் உயிரை வாங்க வந்ததெல்லாம் கடவுளுக்கு கிடையாது, உனக்காக உயிரை கொடுத்தான். நீ அபிஷேகம் பண்றது இல்ல, நீ பாதுகாத்து வைக்கிறது இல்ல, உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை பாதுகாக்கிறானே அவன் கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு சிலர் இந்த சந்தோஷம் பொங்குதே பாட்டை கூட, சந்தோஷம் பொங்குதே